ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அபூர்வமான சித்த ரகசியம் இது அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா வாத்தியார் உத்தம சித்தர் அவர் அனுக்கிரகம் பண்ண ஒரு அற்புதமான கால நேரம் அது. அது என்ன கால நேரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பௌர்ணமி திதியோட சிரவணம்ட்டு சொல்லக்கூடிய திருவோண திருநக்ஷத்திரமானது சேர்ந்து இருக்கும் வேளையில் ராகு கால நேரத்தில், ராகு காலம் வருது இல்லையா, அந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்னா, எந்த துர்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த துர்கா மாதா எங்கே இருந்தாலும் சரி, அந்த துர்கையை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய அனுக்கிரகம். என்ன அது பெரிய அனுக்கிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த நேரத்தில், அதாவது பௌர்ணமி ப்ளஸ் திருவோணம் இருக்கணும், அந்த நேரத்தில் ராகு காலம் அந்த டைமிங் வரணும். அப்படி வரும்பொழுது நாம் போய் ஒரு துர்க்கையை போய் வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா என்ன விதமான அனுக்கிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஆசூரி துர்க்கை அப்படின்ற ஒரு அதிமகா விசேஷ சக்தி வாய்ந்த ஒரு துர்க்கை, அவங்களோட அனுக்கிரகம் கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு சக்தி கம்மியாப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய துர்க்கைக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏதோ சொன்னாலும் ஒரு ரிவர்ஸில் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த பௌர்ணமி, திருவோணம் ப்ளஸ் ராகுகாலம் இதெல்லாம் கம்பைன் ஆகும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எங்கே போய் நம்ம துர்க்கையை வழிபாடு பண்ணாலும் அந்த துர்க்கை ஆசூரி துர்க்கையாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுவாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு சித்த மகா ரகசிய நேரத்தை வாத்தியார் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்காங்க. இது அடிக்கடிக்கு வராது. பட் ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை காலையில் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மதியம் வரைக்குமே இருக்கும், ஒரு 12 சம்திங். அப்போ பார்த்துட்டிங்கன்னா திருவோண திருநக்ஷத்திரமும் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 9:10 சனிக்கிழமை காலையில் 9:10 ராகுகால நேரமும் கூடி வரும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு காலம் ரொம்ப ரொம்ப ரேரு தான் இது. மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி இயர் கூட இது வருமானா சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். அந்த ஆடி மாதம் ஒட்டி தான் இப்படி வரும் திருவோணத்தில் பௌர்ணமி. பட் ஆனால் ஆடி மாதத்தில் கூட சில ஆடி மாதங்களில் இந்த திருவோண நட்சத்திரம் மிஸ் ஆகி பௌர்ணமி தனியாக கூட இருக்கலாம் மேபி. பட் ஆனால் இது எல்லாமே சேர்ந்து இந்த வாட்டி வந்திருக்கு நமக்கு இந்த விசுவாவசு ஆண்டில். ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட்டு. அதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆசூரி துர்க்கையோட அருமையான மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணாலே வந்துடும். அவங்களோட மூல மந்திரங்கள், பீஜாட்சரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த டைமிங்கில் நீங்கள் எங்கே போய் எந்த துர்க்கையை வழிபாடு பண்ணாலும், தரிசனம் பண்ணாலும் அவங்களோட அந்த ஸ்லோகங்களை சொல்லி ஒரு தீபம் போட்டுட்டு வர்றது கூட மகா உத்தமமாக இருக்கும். இந்த ஆசூரி துர்க்கையோட ஒரே ஒரு சின்ன ஹைலைட் மட்டும் சொல்லிடுறோம். இவங்க எப்பேற்பட்ட தேவி அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, அதர்வண வேதம் சம்பந்தப்பட்ட தேவதை இவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க வேதங்களில். பார்த்துட்டிங்கன்னா அதர்வண வேதத்தோட ஒரு தேவதை, ஒரு துர்கா தேவி இந்த ஆசூரி துர்கா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதர்வண வேதம்னா என்னையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது இம்மிடியேட்டாக ஒரு மந்திரம், ஒரு பீஜாட்சரம், ஒரு பிரயோக மந்திரம், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா இம்மிடியேட்டாக ரிசல்ட்டு உடனே நடக்கணும், எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த அதர்வண வேதத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், பெரியவங்களாம் அந்த அதர்வண வேதத்தை பொதுவாகவே மறைபொருளாக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கலிகாலத்தில் அந்த மந்திரங்கள், அந்த வேதத்தோட சாராம்சங்கள், அந்த வேத தேவதைகள், தெய்வங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டோன்னா இமிடியேட்டாக நம்ம எவனையாவது ஏதாவது பண்ணணும், நமக்கு பிடிக்கலன்னா உடனே அவனை இது பண்ணிட்டுலாம் கேட்டுருவோம் இல்லையா, அறியாமையால். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு எப்போ தான் திருப்தி அடைவோம், ஒன்று கிடச்சா இன்னொன்று கொடுன்ட்டு இமிடியேட்டாக கேட்டுகிட்டே இருப்போன்றதுனால அதெல்லாம் மறைபொருளாகிட்டாங்க. அதனால தான் அதர்வண வேதம் ரொம்ப ஒரு விசேஷமானது. அதுக்குரிய தேவதை, தெய்வம் தான் இந்த ஆசூரி துர்க்கைனா. அப்போ பார்த்துங்கோ, அந்த டைமிங்கில் அந்த தேவதை, அந்த தெய்வம் துர்காம்மா எல்லா இடங்கள்லையும் இருந்து அனுக்கிரகம் பண்ணுறான்னா அந்த தேவதை அம்மாவோட எதுக்கு அவங்களோட அனுக்கிரகத்தை நம்ம மிஸ் பண்ணணும்? ஸோ அதனால தான் அது வெரி பவர்ஃபுல் டைமு. ஒரு சித்த ரகசியம் அப்படின்றதே இங்கே குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். சரிப்பா, எவ்ரி திங் இஸ் ஓகே. இது வாத்தியார் என்ன அருளி செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி பௌர்ணமி,
ப்ளஸ் வந்து திருவோணம் அண்டு ராகு காலத்தை தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம வழக்கம் போல் கிரக சஞ்சாரங்களை இந்த பூஜைக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அட் ப்ரெசண்ட் ராகு காலத்தோட அதிபதி ராகு பகவான் சனீஸ்வரரோட வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் கும்பத்தில். அதனால் என்னென்னு கேட்குறீங்களா, இந்த ராகு காலமானது, இந்த பௌர்ணமியானது, இந்த திருவோணம் நட்சத்திரமானது சனிக்கிழமை அன்று வரக்கூடிய ராகு காலத்தில் தான் நாம் இப்போது இந்த துர்க்கையை போய் தரிசனம் பண்ண போகிறோம். எந்த துர்க்கையை தரிசனம் பண்ணாலும் அந்த ஆசுரி துர்க்கையோட அனுகிரகம் உண்டு. அப்போ பாருங்க, நமக்கு பொதுவாகவே அப்படி ஒரு அந்த பௌர்ணமி கூடிய திருவோணத்துக்கு ஒரு அனுகிரகம் இருந்தாலும் ராகு காலத்தில், பட் இந்த வாட்டி மேட்சிங் பார்த்துட்டிங்கன்னா ராகு கால நேரமே சனிக்கிழமையில் இருக்குது. அந்த சனீஸ்வரரோட வீட்டில் ராகு பகவானும் இருக்கார். அப்போ இமிடியேட்டாக அந்த ராகு காலம் வெரி பவர்ஃபுல் ராகு காலமாக இருக்கும். பொதுவாகவே சனிக்கிழமை இப்போது அட் ப்ரெசண்ட்டு சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம். அந்த நேரத்தில் போய் நம்ம ஒரு துர்க்கைக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டோம், ஒரு சின்ன தான தர்மங்கள் பண்ணிட்டோம், அம்பாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட என்ன நமக்கு நிச்சயமாக நடக்கணுமோ, நல்லதே நடக்கணுமோ, அதெல்லாம் அவன் நிச்சயமாக குருவர்களால் பண்ணி வச்சுருவா. ஓம்.